அதை உன்னிப்பாய் நாம் கவனிக்கும் பொழுது ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்டவள். கண்டிப்பாக ஆபிரகாம் பலி செலுத்துவதையும் கர்த்தரை சேவிக்கிறதையும் தொழுது கொள்ளுகிறதையும் கண்டிப்பாக ஆகார் பார்த்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகையினால இவர்கள் தூர இருந்து அழுது கொண்டிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சூழ்நிலை குறித்து அவர்கள் யோசித்து கொண்டு அழுது கொண்டு இருந்தாலும் உள்ளத்தில் இவன் ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? முடியுமே. ஏன்னா ஆபிரகாமுக்கு மனைவியாக இருந்தவங்க பல காரியங்களை அவங்க கண்டிருப்பாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் வேத வசனம் ஆகாருடைய அழுகுரலை கேட்டார் என்று வேதம் பரிசுத்தாவியானவர் நமக்கு அங்கு குறிப்பிடவில்லை. பிள்ளையினுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார். உங்கள் அழுகுரல் நிச்சயமாய் கேட்கப்படும். அது ஜெப விண்ணப்பமாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அடுத்து நீங்கள் கீழே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார், தண்ணீர் துறவை பார்த்தாங்க. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.